ஹலோ சொந்தமே நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு இடத்த பார்க்க போகிறோம். இது வந்து காவாங்கரை புழல் பிள்ளையார் கோயில் தெருவிலிருந்து ஜீவா தெருவுக்கு வரக்கூடிய வழியில் ஒரு இடம் ஒன்று. கிட்டத்தட்ட எவ்வளோ இடம்னா 1050 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 35 லட்சம் சொல்கிறாங்க. இந்த ஜீவா தெருவிலேருந்து வந்து இந்த வழியாக போய் இப்போ இந்த இடத்த நம்ம போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜீவா தெரு மெயின் ரோடு இது. ஜீவா தெரு மெயின் ரோட்டில் இங்கே இந்த பக்கம் நேராக போய் ஒரு 5 நிமிஷம் பைக்கில் போனோம்னா வந்து சிவன் கோயில். இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து மெயின் ரோடு ஜிஎன்டி ரோடு. இந்த பக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டு, ஸ்கூலு எல்லாமே பக்கம் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஹலோ சொந்தமே நண்பர்களே, நாம் இப்போ இருக்கிறது காவாங்கரை பகுதியில் உள்ள ஒரு காலி மனையை பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம்னா 1050. ஓகே, இது அப்ரூவ்டா? இல்லை, கிராமணத்தம் 1050 ஸ்கொயர் ஃபீட்டு. டைரக்ட் ஓனரு 35 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம் ஓனர்கிட்ட. ஜிஎன்டிலேருந்து ஒரு 100 மீட்ரு. ஓகே, மெட்ரோ வருது. மாதவரம் டு டோல்கேட்டு மெட்ரோ வருது. நீங்கள் விசாரிச்சு கூட நீங்கள் வாங்கலாம். இது வந்து கிராமணத்தம். பட்டா வந்து ஃப்ரீயாக தராங்க. லோன் வேணாலும் பண்ணி தரலாம். இது ஓகே. எவ்வளோ? 1050. டைரக்ட் ஓனர் 35 ரூபா சொல்கிறாங்க. 35 லட்சம். ஓகே. ஸோ இங்கே தண்ணி வசதி, நீங்கள் தண்ணிலாம் நல்லா இருக்கும். மெயின் ரோடு பக்கத்துலேயே 5 மினிட்ஸ் தான் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு. எல்லாம் ஃபிஷ் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. இங்கே காவாங்கரை பிள்ளையார் கோயில் தெரு பக்கத்தில். இந்த தெரு பேர் என்ன? ஜீவா மெயின் தெரு. ஜீவா மெயின் ரோட்டில் இருக்குது. பார்ப்போம். சொல்லுங்கள், டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கா? டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 வருஷம் சொத்து. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரிக்கலாம். அதாவது சிஎம்டி பட்டா இடமா இருந்தாலும் கவர்மெண்ட்டு தேவைன்னா எடுப்பாங்க. இது எடுக்க மாட்டாங்க. இது பூர்வீக தலைமுறை வர்றதுனால உங்களுக்கு பட்டாவும் ஃப்ரீயாக தராங்க. நல்லா வந்து கிருவல், அதாவது மண் பார்த்தீங்கன்னா செம்மண் தான். இங்கே வந்து இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீசெண்டான ஏரியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்லம் ஏரியா கிடையாது. எல்லாமே இது வந்து கன்னடா பாளையம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதான் ஒரு 70-80 வருஷம் சொத்து. நீங்கள் வந்து வாங்கலாம். நல்ல இடம். வந்து பார்த்து டைரக்ட் ஓனர் இருக்காரு. ஓனர்கிட்ட நீங்கள் விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். தப்பு இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஜீவா தெருவில் கன்னடப்பாளையம் ஜீவா மெயின் தெரு. ஜீவா மெயின் ரோட்டில் நம்ம இன்னொரு இடத்த போய் பார்க்க போகிறோம். அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அண்ணன் பேர் ரவி. ஸோ இவருக்கும் பக்கத்தில் தான் வீடு இருக்குது. பாருங்கள், உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்கள், இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த இடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். முதல்ல சொன்ன மாதிரி கிராமணத்தம். பூர்வீகமாக தலைமுறை வரதுனால இது வந்து அனுபவத்தை வருது. இப்போ வந்து பட்டா வந்து வீடு இல்லாதனால பட்டா கொடுக்கல. வீடு இருந்தால் பட்டா கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட்டு கொடுக்க சொல்லியாச்சு. தரிசுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கிராமணத்தனால பூர்வீகமாக வரதுனால இதுக்கு வந்து பட்டா வந்து யாரும் பணம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீயாக தான் தராங்க. இந்த பட்டா கூட நாங்களே தாசில்தார் டேரெக்டாக கூட்டின்னு போயிட்டு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒரு 1/4 கிலோமீட்டர் தான் ஜிஎன்டிலேருந்து. இந்த சொத்துக்கு வந்து எல்லாமே A to Z இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 டாக்குமெண்ட் இருக்குது. லோன் வேணாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். இது உங்களுக்கு பண்ணித்தரலாம். டைரக்ட் ஓனரு 3200 சொல்கிறாரு. நீங்கள் பேசலாம். வழி வந்து 7 அடி பேசாச்சு. இதே மெயினில் இருந்ததுன்னா, இது ரோடு இதே ஹெட்ஜில் இருந்ததுன்னா உங்களுக்கு 5000-6000 போகுது. நீங்கள் வந்து இந்த இடம் வாங்கலாமா வாங்கக்கூடாது விசாரிச்சு கூட வாங்கலாம். தப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். இப்போ இது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ரைட் சைடில் இருக்குது. இது ஒன்று இருக்குது. இது வீடு கட்ட போகிறாங்க. இது நீங்கள் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்துட்டு இது பண்ணலாம். 7 அடி வழி. இதை பாருங்கள், 2 கல் போட்டிருக்கோம். இந்த வழி தான். இதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இதுலேருந்து ஆமாம், லாஸ்ட் வரைக்கும் ஒரே வழி. ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. பாருங்கள். இந்த மொத்தமாக ஆமாம் இந்த ரபீஸ் கோட்டை. ஆமாம் சேல்ஸ் வந்து அதுதான் சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இது வந்து காவாங்கரை. இது வந்து கன்னடப்பாளையம். அதாவது கன்னடா ஃபுல் ஜீவா தெரு. ஆமாம், சிங்கிள் ஓனர். இது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக கன்னடக்காரர் இருக்க இடம் கன்னடப்பாளையம் சொல்லிட்டு தான். நாங்களே பார்த்தீங்கன்னா இது வந்து 5வது தலைமுறை சொத்து. இது வந்து நான் டிஃபென்ஸ் வந்து இப்போ இருக்கேன். உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் எது இருந்தாலும் கிட்ட இருந்து லீகலாக பார்த்து பக்காவாக சார நானும் கூட இருக்கோம். உங்களுக்கு பண்ணி தருவோம் கண்டிப்பாக. அவருக்கு தெரியும். நமக்கு 3000 மொத்த இடம் எவ்வளோ இருக்குது? 3200 சொல்கிறாங்க. மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்த விலை எவ்வளோ வருது? அதாவது அது கணக்கு போட்டுட்டு அவங்க நேராக வந்து பேசணும். ஓனர்கிட்ட பேசினா வச்சுக்க 3200 ஃபைனல் சொல்கிறாங்க. அவங்க வந்து பேசினா அவங்க குறைக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அது பேசிக்கிட்டோம். மொத்த இடம் எவ்வளோ? 1/2 கிரவுண்டா? 1/2 கிரவுண்டு. அது மட்டும் அது போங்க. அது இடம் தராங்க. அந்த இடம் போங்க. அது இது வந்து வாங்கிட்டாங்க எல்லாம். இப்போ கொடுக்க போகிறது ரைட்டில். இந்த இடம்
சரி ஓகே. வாடா வாடா. இது 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 ரைட்டுக்கு தான் அப்படி போயிடலாம். பா பா போய் இது அப்படியே ஸ்கொயர் இடம் தான். ஸ்கொயர். ஆமாம், ஃபுல்லாக ஸ்கொயர். ஆல்ரெடி காலம் கூட போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம்.